26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். இந்திய நேரப்படி ஜூன் 3ஆம் தேதி மாலை சுமார் 4:58, அதாவது மாலை 5 மணின்னு வச்சுக்கலாம். அப்போ வந்து ஏஆர் 4455 அப்படிங்கிற ஒரு சூரிய கரும்புள்ளி பகுதியில் ஒரு கடுமையான வலிமையான ஆற்றல் மிகுந்த சூரிய ஃபிளேர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து சூரிய சீற்றம் ஏற்பட்டது. இதை வந்து விஞ்ஞானிகள் வந்து X1.0 அப்படின்னு வகைப்படுத்துறாங்க. இது ஆற்றல் மிகுந்த வலிமையான சீற்றம். இந்த சீற்றத்தினுடைய முதல் தாக்கம் 8 நிமிஷம் கழிச்சு பூமியை வந்து அடைஞ்சிடும். ஏன்னா ஒளியோட வேகத்துல பயணம் செய்யும் இல்லையா, அதனால 8 நிமிடம் கழித்து பூமிக்கு வந்து சேர்ந்துருச்சு. அந்த சமயத்துல சூரியனை நோக்கி இருந்த பகுதி, அதாவது பூமியில எந்த பகுதியில மதியம் 12 மணி இருந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆஸ்திரேலியாவினுடைய வடமேற்கு பகுதிக்கு வெளியில இருக்கக்கூடிய கடல் பகுதி, அந்த பகுதி தான் வந்து சூரியன் நோக்கி இருந்தது. அந்த பகுதியில் ஹை ஃப்ரீக்வன்சி வானொலி அப்படின்னு சொல்லுவாங்க, HF ஃப்ரீக்வன்சி அப்படின்னு சொல்லுவாங்க. கப்பல்களில் தொடர்பு கொள்வதற்கு போன்ற, விமான தொடர்பு கொள்வதற்கு போன்றதுக்கெல்லாம் பயன்படுத்துவாங்க. அதில் ஒலிபரப்புல பாதிப்பு ஏற்பட்டுச்சு. மக்களுக்கெல்லாம் எதுவும் ஆகலை, எந்த உயிர்களுக்கும் எதுவும் ஆகலை. இது வந்து வானொலி தகவல் தொடர்புல வந்து சில சிக்கல்களை ஏற்படுத்தும், அப்படி ஒரு நிகழ்வை ஏற்படுத்துச்சு. இப்போ நம்ம பார்த்தோம்னாக்க சூரியனுக்கு தும்மல் வந்துச்சுன்னா பூமிக்கு ஜலதோஷம் வந்த மாதிரி அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். இப்போ நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு ஜலதோஷம் பிடிச்சா அவங்களுக்கு தும்மல் வந்தால் நமக்கு பிடிக்குது இல்லையா, அது மாதிரின்னு வச்சுக்கலாம். அது வந்து இதுக்கு வந்து ஒரு பொருத்தமான ஒரு உவமை அப்படின்னு நம்ம சொல்லலாம். சூரியனுடைய தும்மல் தான் வந்து இந்த சீற்றம். தும்மல்னு நம்ம வந்து ஒரு உவமையா சொல்றோம், உண்மையிலேயே அதுக்கு மூக்கு அப்படிலாம் கிடையாது, நமக்கு தெரியும், அதெல்லாம் ஒன்றும் இல்லை இல்லையா. இப்போ வந்து நீங்க பாத்தீங்கன்னாக்க நம்ம தும்மும் போது வந்து வெறும் தும்மல் சப்தம் மட்டும் வரல இல்லையா, நம்முடைய மூக்கில இருந்து பொருட்கள் வெளில வருது இல்லையா. அதே மாதிரி வந்து இந்த நிகழ்வின் போது பல்வேறு விதமான இயக்கங்கள் சூரியன்ல ஏற்படும். சூரியனிலிருந்து பிளாஸ்மா துகள் அப்படின்னு சொன்னாக்க எலக்ட்ரான், புரோட்டான் போன்ற நுண்துகள்களினுடைய கலவை, அதான் வந்து பிளாஸ்மா. இப்ப நம்ம வந்து பள்ளிக்கூடங்கள்ல வந்து பொருட்களின் 3 நிலைன்னு படிக்கிறோம் இல்லையா, திடநிலை, திரவ நிலை, வாயு நிலைன்னு படிக்கிறோம் இல்லையா. வாயு நிலைக்கு அப்புறம் இருக்கக்கூடிய ஒரு நிலை தான் வந்து பிளாஸ்மா நிலை. இதை வந்து சில சமயம் வந்து 4th ஸ்டேட் ஆஃப் மேட்டர் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இது மாதிரியான பொருட்கள் வந்து சூரியனுடைய மேற்புறத்துல இருக்கும். இது வந்து அங்கேருந்து வெளியேறும், தூக்கி அடிச்சு வெளில வரும். தும்மல் போது நம்ம மூக்குல இருந்து துளிகள் வெளில வருது இல்லையா, அது மாதிரி வரும். இது வந்து நம்ம பூமியை நோக்கி வரும். இந்த துகள்கள் இதெல்லாம் வந்து மின்னேற்றம் கொண்ட துகள்கள் இல்லையா. அந்த மின்னேற்றம் கொண்ட துகள்கள் வந்து பூமியினுடைய காந்தப்புலத்தை, பூமியை சுத்தி காந்தப்புலம் இருக்கு இல்லையா, அந்த காந்தப்புலத்துல தாக்கும் போது காந்த புயல் ஏற்படும். புவி காந்த புயல் அப்படின்னு சொல்லுவாங்க, ஜியோ மேக்னெட்டிக் ஸ்டார்ம். இந்த ஜியோ மேக்னெட்டிக் ஸ்டார்மை தான் நம்ம வந்து உணர்வோம். இந்த சிற்றலையில் ஏற்படக்கூடிய சிக்கல்கள், வானொலி தொடர்பில் ஏற்படக்கூடிய சிக்கல்கள், ஜிபிஎஸ்ல வந்து ஒரு சில நொடிகள் வந்து இருக்கக்கூடிய தடுமாற்றம் போன்ற விஷயங்கள் எல்லாம் இதுல இருந்து வரக்கூடிய. இப்போ சூரியன்ல நீங்க பாத்தீங்கன்னா சிறுசா நீங்க வந்து கரும்புள்ளிகள் தென்படும். இவை வந்து சூரியனுடைய மேற்புறத்துல கொஞ்சம் கம்மியா வெப்பமா இருக்கக்கூடிய பகுதிகள். ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா காந்தப்புலத்தினுடைய வலிமை வந்து மிக மிக அதிகமாக இருக்கும், கூடுதலாக இருக்கும். இந்த மாதிரி கரும்புள்ளிகளை வந்து இனம் கண்டதும் அந்த பகுதிகளை வந்து துடிப்பு பகுதி அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது ஆக்டிவ் ரீஜன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஆக்டிவ் ரீஜன் என்பதனால்தான் ஏஆர். அதை வந்து எண்ணிக்கையில வந்து கணக்கு போட்டே போவாங்க, தொடர்ச்சியா எண்ணிக்கையில போட்டு போவாங்க. அப்படி போடும்போது தான் 4455 4455 என்கின்ற எண் அது கொடுக்கப்பட்டிருக்கு. தொடர்ந்து இந்த மாதிரி ஒரு கரும்புள்ளி உருவாச்சுன்னா அதுக்கு ஒரு எண் கொடுத்து அதை வந்து கவனிச்சுட்டே இருப்பாங்க. அப்படி கவனிச்சுட்டு வரும்போது தான் இந்த பகுதியில, இந்த துடிப்பு பகுதியில வந்து ஜூன் 3ஆம் தேதி இந்த சீற்றம் நடந்தது என்பதை வந்து கண்டுபிடிச்சாங்க. ஆற்றல் அளவு, அந்த சீற்றம் நடக்கும் போது எவ்வளவு ஆற்றலுடன் அந்த சீற்றம் நடந்திருக்கு என்பதை ஒரு யூகம் செய்து, ஒரு கணிதம் செய்து, ஒரு மதிப்பீடு செய்து அதுக்கு வந்து கொடுக்குறாங்க. இப்போ பாத்தீங்கன்னா சி வகை அப்படின்னு சொல்லுவாங்க.
அது வந்து வெறும் முணுமுணுப்பு போல எப்போ பார்த்தாலும் நடந்துட்டே இருக்கும். அது வந்து பெருசா இதுவே பண்ண மாட்டாங்க. அது வந்து சி வகை. அடுத்தது வந்து எம் வகை. கொஞ்சம் ஆற்றல் அதிகமானது, இரைச்சல் போல. முணுமுணுப்பு இல்ல, கொஞ்சம் இரைச்சல் போல. எக்ஸ் வகை தான் வந்து பெரிய உருமல் மாதிரி, அபூர்வமானது, ஆற்றல் மிகுந்தது, சூரியனுடைய பெரிய தும்மல் அப்படின்னு நம்ம வந்து வச்சுக்கலாம். இதான் வந்து 3 வகையாக வகைப்படும். சூரிய சீற்றம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து காந்தப்புல மறு இணைப்பு. அதாவது மேக்னெட்டிக் ரீகனெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சூரியனை சுற்றி இருக்கக்கூடிய காந்தப்புல கோடுகள் முறுக்கிக்கும். சூரியன் தன்னைத்தானே சுற்றும் போது முறுக்கிக்கும். அந்த இப்போ முறுக்கின ரப்பர் பேண்ட் நம்ம வந்து ஒரு முறுக்கினோம்னாக்கா அது வந்து ஒரு சமயத்துல விடுபடும் இல்லையா? அது மாதிரி விடுபடுவது தான் வந்து சூரிய சீற்றம். ஓகே, அப்படின்னு நமக்கு வந்து இப்போ புரிதல்கள் ஏற்பட்டிருக்கு. அதுல வந்து பாத்தீங்கன்னா முக்கியமா 3 விளைவுகள் ஏற்படும். முதல் விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா சூரிய சூறாவளி, சோலார் ஸ்டார்ம் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்பவுமே இயல்புல வந்து சூரியன்ல இருந்து சூரிய காற்று என்ற பெயர்ல வந்து துகள்கள், இந்த மின் மின்னேற்றம் கொண்ட துகள்கள், எலக்ட்ரான், புரோட்டான் மாதிரியான துகள்கள் வந்து சூரியன்ல இருந்து வெளிப்பட்டுக்கிட்டே இருக்கும். இந்த சமயத்துல பாத்தீங்கன்னா இது வெளிப்படக்கூடிய வேகம் வந்து மிக மிக கூடுதலாகும். சாதாரண காத்துக்கும் சூறாவளி காத்துக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா? அது மாதிரி ஒரு வேறுபாடு இருக்கும். இதுதான் வந்து சோலார் ஸ்டார்ம், சூரிய சூறாவளி அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி வந்து அங்க நீங்க பாத்தீங்கன்னா ஒரு சோலார் ஃபிளேர் அப்படின்னு சொல்லுவாங்க. சூரிய ஒளி புயல். ஒளி வந்து அந்த சமயத்துல பாத்தீங்கன்னா மிக கூடுதலான பிரகாசத்தோட வெளில வரும். அந்த ஒரு சின்ன பகுதியில மட்டும் ஒரு மின்னல் போன்ற ஒரு ஒளி கீற்று தெரியும். கண்ணில் பார்க்குற ஒளி மட்டும் இல்லை, அல்ட்ரா வயலட் ரேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, புற ஊதா கதிர். அந்த புற ஊதா கதிர், எக்ஸ் கதிர் போன்றவைகள்லாம் மிக சீற்றத்தோட அந்த சமயத்துல வந்து வெளிப்படும். இதெல்லாம் வந்து ஒளியோட வேகத்துல பயணிக்கும். அதனால இதெல்லாம் வந்து ஒரு 8 நிமிடத்துல பூமியை வந்து அடைஞ்சிடும். பல நாட்கள் கழிஞ்சல்ல 8 நிமிடத்திலேயே பூமியை வந்து அடைஞ்சிடும். 3வது தான் முக்கியமான ஒரு விஷயம். பல சமயங்கள்ல வந்து இந்த மாதிரியான ஒரு சூரிய சீற்றம் ஏற்படும் போது வலுவான அளவுல வந்து சூரிய வெடிப்பு ஏற்படும். ஏதாவது ஒரு எரிமலையில வந்து வெடிச்சா குழம்பு வெள்ளை தெரிக்குது இல்லையா, அல்லது பால் பொங்கும் போது அப்படியே பால் பொங்கி வெள்ளை வருது இல்லையா, அது மாதிரி அந்த சூரிய சீற்றம் நடைபெற்ற இடத்திலிருந்து பிளாஸ்மா பொருட்கள், அதாவது சூரியனுடைய மேற்புறத்தில் இருக்கக்கூடிய பிளாஸ்மா பொருட்கள் பொங்கி விண்வெளியில பறக்கும். இதுதான் வந்து கரோனல் மாஸ் எஜெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, சூரிய வெடிப்பு. இது வந்து இந்த பொருள் வந்து பலூன் மாதிரி அப்படியே விரிவடைஞ்சு விண்வெளியில பறந்துகிட்டே போயிட்டே இருக்கும். அது எந்த திசையில போச்சோ அந்த திசையில போயிட்டு இருக்கும். தற்செயலா அந்த திசையில நம்ம பூமி இருந்தா பூமியின் மேல அது தாக்கம் செலுத்தும். அப்படி தாக்கம் செலுத்தும் போது பூமியினுடைய காந்த புலத்துல வந்து அது வந்து ஒரு வீச்சை ஏற்படுத்தும். அதை தான் வந்து புவி காந்த புயல் அப்படின்னு சொல்றோம். இப்போ நீங்க வந்து சோலார் ஃபிளேர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சூரிய ஒளி புயலை பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா 8 நிமிஷத்துலேயே வந்துடும், ஒளியோட வேகத்தில் வர்றதுனால. இப்போ நீங்க இந்த சிஎம்இன்னு சொல்லக்கூடிய கரோனல் மாஸ் எஜெக்ஷன், சூரிய வெடிப்பை எடுத்துட்டீங்கன்னா 2லேருந்து 3 நாள் ஆகும் வேகத்தை பொறுத்து. சூரியனுடைய இந்த 3 சீற்றங்களும் பூமியை நோக்கி வெடிச்சா பூமியினுடைய காந்த மண்டலத்துல தாக்கம் ஏற்படும். இந்த தாக்கத்தை தான் நம்ம வந்து காந்த புயல் அல்லது புவி காந்த புயல் அப்படின்னு சொல்றோம், ஜியோ மேக்னெட்டிக் ஸ்டார்ம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் வந்து நம்ம கவனிக்கிற ஒரு விஷயம். புவி காந்த புயலுக்கு வந்து G1லேருந்து G5 வரைக்கும் அதனுடைய ஆற்றல் வலிமையை வைத்து வகைப்படுத்துறாங்க. இதுல வந்து ஒரு 3ஆம் வகை. அதனால இது வந்து மிக மிக கடுமையான ஒரு காந்த புயல் அப்படின்னு சொல்ல முடியாது. இது வந்து ஆனா ஒரு வலிமையான ஒரு காந்த புயல் தான். இந்தியா மேல தாக்கம் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா 2 கட்டத்துல தாக்கத்தை பார்க்கலாம். முதல் கட்டம் வந்து அந்த சீற்றம் நடைபெற்ற அதே சமயத்துல 8 நிமிடத்துல, ஓகே, அது நடந்து முடிஞ்சு போயிடுச்சு. ஸோ அந்த அந்த சமயத்துல அப்போ நீங்க பாத்தீங்கன்னா இந்தியாவில் வந்து மாலை நேரமாக இருந்தது இல்லையா, அதனால வந்து இந்தியா மீது தாக்கம் இல்லை. ஏன்னா நேரடியாக சூரியனை பார்த்த பகுதியாக இருக்கல, அப்ப தாக்கம் இருக்கல. ஆனா வியப்பாக அதே நாளன்று அதே துடிப்பு பகுதியிலிருந்து ஒரு M7.7 என்று சொல்லக்கூடிய 7.7 என்று சொல்லக்கூடிய வலிமையான ஒரு சூரிய சீற்றம் நடைபெற்றது.
அந்த சூரிய சீற்றம் வந்து இந்திய நேரப்படி மதியம் 12:30 மணிக்கு பூமியை தாக்கிச்சு. அப்படா இந்தியா மேல நேரடியாக வந்தது. இது ஆனா எம் வகை தான், எக்ஸ் வகையில். எக்ஸ் வகை தான் வலிமையானது, ஞாபகம் வச்சுக்கோங்க. இதனால வந்து ஒரு மிதமான ஒரு வானொலி பாதிப்பு இந்தியாவினுடைய மீது அன்றைக்கு ஜூன் 3ஆம் தேதி நடந்து முடிஞ்சிருச்சு. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா 2வது கட்டம் இந்த கரோனல் மாஸ் எஜெக்ஷன், சூரிய வெடிப்பினால ஏற்படக்கூடிய தாக்கத்தை பார்த்தீங்கன்னா, இந்த தாக்கம் பூமியை வந்து அடையக்கூடிய சமயத்துல வந்து இந்தியா வந்து இரவு பகுதியில் இருக்கும். அதாவது சூரியனுக்கு எதிர்ப்புறமாக இருக்கும். இந்தியாவில் இரவு நேரத்துல, அதாவது ஜூன் 4ஆம் தேதி 5ஆம் தேதி காலை இந்திய நேரப்படி அந்த சமயத்துல தான் பூமியில இது வந்து தாக்க போகுது. அதனால இந்தியாவின் மீது ஒரு பெருமளவுக்கு எந்த விதமான பாதிப்பும் இருக்காது. காந்த புயலை பற்றி கவலைப்படுவதற்கு வந்து முக்கியமா 2 விஷயம் தான். முதல் விஷயம் நான் உங்கள்ட்ட ஒண்ணு தெளிவுபடுத்திடுறேன். இந்த காந்த புயல்னால மனிதர்களுக்கோ, விலங்குகளுக்கோ, வேறு எந்த உயிர்களுக்கோ எந்த விதமான ஆபத்தும் கிடையாது. உங்களுக்கோ எனக்கெல்லாம் ஆபத்து கிடையாது. காந்த புயல் நடக்கிற சமயத்துல நம்ம வெளில இருந்தா நமக்கு எந்த ஆபத்தும் கிடையாது. அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ஆனா என்ன? ஒண்ணு, இந்த காந்த புயல்னால ஏற்படக்கூடிய தாக்கத்தின் விளைவாக டிரான்ஸ்ஃபார்மர் நம்ம சொல்றோம் இல்லையா? மின்மாற்றிகள்ல பழுதுகள் ஏற்படும். அது வந்து ஃபால்ட் ஆகலாம், ட்ரிப் ஆகலாம். ஸோ அப்போ வந்து மின் விநியோகம் பாதிக்கப்படும். இந்த மாதிரியான சில பாதிப்புகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு. அதை விட முக்கியமான விஷயம் என்னன்னா, விண்வெளியில் இருக்கக்கூடிய செயற்கைக்கோள்கள், குறிப்பாக தாழ் விண்வெளி பாதையில செல்லக்கூடிய செயற்கைக்கோள்களுக்கு வந்து பலவிதமான தாக்கங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு. இந்த மின்னணு கருவிகள்லாம் உள்ள இருக்கு இல்லையா? இப்படிப்பட்ட கடுமையான ஒரு தாக்குதல், மின்னேற்றம் கொண்ட துகள்கள் வந்து மோதும் போது பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அதனால பொதுவா என்ன பண்ணுவாங்கன்னா, இப்படி வரப்போகுது அப்படின்னு தெரிஞ்சா அந்த சமயத்துல எல்லாத்தையும் வந்து முடக்கி வச்சிருவாங்க. ஸோ அப்போ வந்து பாதிப்பை வந்து குறைப்பதற்காக முடக்கி வச்சிருவாங்க. இந்தியாவில் இஸ்ரோவும் சரி, இந்தியாவினுடைய மின் விநியோக வலையமைப்பும் சரி, இந்த G3 வகை காந்த புயலை தாங்கும் அளவுக்கு வலிமை அடைந்தது. அதனால நம்ம வந்து இந்தியாவில் இதனால எந்த பாதிப்பும் இருக்க போகுது. 26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான்.